அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்முடைய காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஆலோசனையோடு கூட அன்பர் இயேசு நம்மை சந்திக்கிறார். யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோசுவா முதிர் வயதான பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஆலோசனை தான் இந்த வசனம். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். பார்த்தீங்களா, இவ்வளவு நாளும் வனாந்திரத்தில் நடந்து வந்த போதும், அப்புறம் கானானுக்குள்ள நுழைந்த போதும், கானானின் ராஜாக்களோடு யுத்தம் பண்ணின போதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருந்தோம் அல்லவா? தொடர்ந்து அந்த காரியத்தை நீங்க செய்யுங்க. தேவனாகிய கர்த்தரை விட்டு விடாதிருங்கள், அவரை பற்றி கொண்டிருங்கள்னு சொல்லி யோசுவா ஆலோசனை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரி என்னிடத்திலே சொன்னார்கள், நானும் என் கணவனும் ஒரு காரியத்தில் வேறுபடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, என் கணவர் எப்பொழுதும் அவருடைய தொழில், அவருடைய வேலை, அவருடைய திட்டங்கள் இதை குறிச்சே நினைவாயிருந்து அதையே பற்றி பிடித்து கொண்டிருப்பார். அவருடைய எண்ணங்களையே பற்றி பிடித்து கொண்டிருப்பார். அவருடைய திட்டங்களையே பற்றி பிடித்து கொண்டிருப்பார். ஆனால் நானோ என் தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான் பற்றி பிடித்து கொண்டிருப்பேன். ஆதலால் நான் ஜெயமுள்ளவளாகவே என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறேன். என் கணவனோ அநேக வேளைகளிலே தடுமாறுவார். சகோதரி, அவரும் தேவனாகிய கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டிருக்கும்படி ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தரை நம்ம விடாம பற்றி கொண்டிருந்தால் நிச்சயமா ஜெயமுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளுக்கு எதிராக இருக்கலாம், நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஒருவேளை நமக்கு ஒரு நம்முடைய எதிர்பார்ப்புகள்ல ஒரு தடை வந்தது போல காணப்படலாம். ஆனாலும் நம் தேவனாகிய கர்த்தரை நாம் விடாம பற்றி கொண்டிருந்தால் நமக்கு ஜெயம். மாறாக நம்முடைய திட்டங்கள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கணக்குகள் இதையே நம்ம பற்றி பிடித்து கொண்டிருந்தால் தேவன் நம்மளை பற்றி பிடிக்கும் வரைக்கும் நம் தோல்விகளை சந்திக்க நேரிடும். ஆதலால் தேவனை பற்றி பிடித்து கொண்டிருப்போமா? இந்நாள் வரைக்கும் நாமும் அவரை பற்றி கொண்டது போல ஒருவேளை சோர்வின் காலங்களையும் அவரை பற்றி பிடித்து கொண்டிருப்போம். பிரியமானவர்களே, ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுக்க நம் அருள்நாதர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகா, ஆவியான அன்பு தெய்வமே, அப்பா, யோசுவாவின் ஆலோசனை அது மிக மிக அருமையானதப்பா. இயேசு தேவனாகிய எங்கள் கர்த்தர், உம்மையே நாங்கள் பற்றி பிடித்து கொண்டவர்களாய் காணப்படும் பொழுது ஜெயத்தின் மேல் ஜெயம். அப்பா, உங்களை விடாம பற்றி கொள்ள எங்களுக்கு திட சித்தத்தை தாரும் ஐயா, திட மனதை தாரும், விசுவாசத்துல ஒரு உறுதியை தாரும். உங்களுடைய அன்பு கரத்துல எங்களுடைய எல்லா எண்ணங்களையும், ஏக்கங்களையும், திட்டங்களையும், எதிர்காலத்தையும், பிள்ளைகளையும், எங்களுடைய வருமானங்களையும், வேலைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.